என்னம்மா அப்படி கேட்ட? அடுத்த சிஎம் நான் தானே. தாதா சார் உனக்கு இளைஞரணி பொறுப்பு தானே தரனாரு. இளைஞரணி தலைவர் அடுத்து எம்எல்ஏ அப்புறம் எம்பி அதுக்கப்புறம் சிஎம். அண்ணன் எழுச்சி தளபதி. அண்ணன் எழுச்சி தளபதி. கண்ட கருமாந்திரலாம் அந்த தளபதி இந்த தளபதி போட்டுக்குதுன்னா நீங்களும் அப்படி பிச்சை முத்தண்ண. டேய் எம்எல்ஏக்கு அப்புறம் எம்பி இல்லடா மந்திரி ஆகணும். அப்புறம் தான் சிஎம். நான் சிஎம் ஆயிடுவேன். உனக்கு பொறாம. எனக்கு எதுக்குடா பொறாம? நீ சிஎம் ஆனா நான் டிஜிபி. அப்ப பிஎம் ஆயிட்டா நான் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதையே கன்ஃபார்ம் பண்ணிக்க. எழுச்சி தளபதி. எழுச்சி தளபதி. எழுச்சி காந்தி மேல உங்க கட்சி கொடியை போத்த விட மாட்டேன். அத கேக்க நீ யாரா? காந்தி என்ன உங்க குடும்ப சொத்தா? வெட்டி பேச்சு என்கிட்ட வேணாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அரசியலுக்கு வந்தவ நீ. நாங்க காலங்காலமா காந்தி மேல எங்க கொடியை கட்டிக்கிட்டு இருக்கோம். பழைய கதையெல்லாம் பேசாத. இன்னையில இருந்து காந்தி எங்களுக்கு மட்டும்தான். அனாசிமா பேசினா அவன அட்ரஸ் இல்லாம தேவலாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நாங்க எங்க கட்சி கொடியை வந்து காந்தி மேல உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? காந்தி சென்டர்ல ஒரே ஒரு கொடி தான் பறக்கணும். ரொம்ப திமிரா பேசாத, ஒதுங்கி போ. எங்க கொடி நாங்க காந்தி மேல விலகி போயிட இல்லனா செத்து போடுவேன். திமிர கட்டுறியா? உன்னை விட்டேன்னா உன் தலவா கிட்ட தீந்துரும் அவனை. இவனை போடுங்கடா ஃபர்ஸ்ட்.
மகாத்மா, எதுக்காக இந்த முட்டாள்களுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தீங்க? எந்த ரத்தம் இந்த மண்ணுல சிந்த கூடாதுன்னு நீங்க வாழ்க்கை பூரா போராடினீங்களோ அதை உங்களுக்காக இந்த அரசியல்வாதிங்க உங்க கண்ணு முன்னாலே சிந்த வச்சுட்டாங்க. புனிதமான இந்த இடத்தை கரை படிஞ்ச தங்களோட கொடிகளால இந்த அரசியல்வாதிங்க அசிங்கப்படுத்திட்டாங்க ஐயா. நான் உருவாக்கின இந்த கொடியால பிற்காலத்துல ரத்தம் சிந்த வேண்டி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பிங்கள வெங்கையா அந்த கொடியையே உருவாக்கி இருக்க மாட்டேயா. உருவாக்கி இருக்க மாட்டேயா. உருவாக்கி இருக்க மாட்டேன். இவன் என்னடா ஓவரா ஃபீல் பண்ணிட்டு போறான்? இப்ப யார் கிட்ட போட்டுருக்கான்? பிங்கள வெங்கையாடா அவரு. நம்ம தேசிய கொடியை வடிவமைச்சு மகாத்மா காந்தி கையாலேயே பாராட்டு வாங்கின பெரிய மனுஷன்டா அவரு. நம்ம ஆள்றா. அப்படின்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவரா? என்னது காஸ்டியா? ஏன் உன் கேஸ்ட்காரன் தான் என்ன பண்ண போற? என்ன பண்ணுவோமா? தேசிய கொடியை வடிவமைச்சது எங்க ஜாதிக்காரன் தான் பெருமையா பேசிக்குவோம். ஏய், ஜாதி பேரை சொல்லி பொழப்பு நடத்தாதீங்களா பாவீங்களா? அதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. உங்க ஜாதி பிரச்சனைக்கு அந்த மகாத்மாவை இழுக்காதீங்கடா. அவரை விட்டுருங்க. நீ எதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிற? நீயும் அந்த சமூகத்தை சேர்ந்தவனா? உண்மையிலே ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். ஆமா, அந்த ஆள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்? அது சரி, சமுதாயம்னா என்னன்னா? சமுதாயம்னா காந்தியை யாரும் மறைக்க கூடாது. ஓகே, ரைட். உங்களை நீங்களே தான் காப்பாத்திக்கணும் காந்தி. ஓகே, புரியுதா? இந்த மொட்டை சூப்பரா இருக்கானே. ஏய், தப்பு. சாரி சொல்லு. சாரி. எனக்கு இல்ல, காந்திக்கு. காந்தி தாத்தா சாரி. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே சாரி சொன்னதில்ல. எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்ன? இப்ப வந்துடுறேன். காந்திக்கு சாரி எதுக்கு சொல்ல வச்சேன் தெரியுமா? காலையில காந்தி சிலைக்கு பக்கத்துல நடந்த சண்டைக்காக தானே. அப்பா, இந்த ஷார்ப்னஸ் வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா உருப்படுவேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட. எப்பவும் பிச்சை முத்தண்ண ஒண்ணு சொல்லுவாரு, பொண்ணுங்களை தூரத்துல இருந்து பார்த்தா பூ மாதிரி இருப்பாளுங்க, பக்கத்துல போனா முள்ளு மாதிரி குத்துவாளுங்க. சரி, என்ன விட்டு. அப்படிதான் சொல்லுவ. உன்னோட சேர்ந்து இருக்க முடியாது, நீ இல்லாமலும் இருக்க முடியாது. இந்த பொண்ணும் குறைச்சல் இல்ல. அது இல்லடா செல்லம், தங்கையா என்ன இளைஞரணி தலைவராக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இந்த அடிதடி எல்லாம். இன்னைக்கு சாயங்காலம் தங்கையாவுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க. அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா நான் இளைஞரணி தலைவர் ஆயிடுவேன். என்னப்பா இது அசம்பிளி மாதிரி பார்ட்டி ஆபீஸுக்குள்ள வந்து சத்தம் போடுறீங்களே? ஐயோ, என்ன குருவாரப்பா. நீங்க பாருங்க, நம்ம ஸ்டேட்ல அசம்பிளி எலெக்ஷன் வந்திருக்கு. கமிங் எலெக்ஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் கண்டெஸ்டிங் இன் தமிழ்நாடு. தமிழ்ல சொல்லுங்க நாஜி. சரிப்பா, நான் தமிழ்ல பேசிக்கிறேன். வர அசம்பிளி எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டுல யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கிறான்னுள்ள லிஸ்ட் தான் இது. இங்க பாருப்பா, இந்த லிஸ்ட் நான் டிசைட் இதல்ல, இப்போ அனௌன்ஸ் செய்யாம். திருவள்ளிக்கேணி தொகுதி திரு முகமது முனீர். எல்லாருக்கும் வணக்கம். வில்லிவாக்கம் தொகுதி திரு சுப்பிரமணியம். செங்கல்பட்டு தொகுதி திரு கலராணி. திருமதி கலராணி இல்ல 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 செல்வி கலராணி. சென்ட் தாமஸ் மவுண்ட் தொகுதி திரு சஞ்சீவன் தோமஸ். கோடம்பாக்கம் தொகுதி திரு சுமன். வணக்கம் வணக்கம். காந்தி நகர் 1. காந்தி நகர் 1 எதுக்கு சொன்னா, டீலிமிட்டேஷன்ல காந்தி நகர் தொகுதி 2ஆ பிரிச்சுட்டாங்க. காந்தி நகர் 1ல கட்சியோட மூத்த நிர்வாகி சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு இதுவரைக்கும் தோல்வியே கிடையாது. திரு காந்தி நகர் 2 திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். எல்லாருக்கும் வெட்டி பிள்ளைகளை காந்தி நகர் சட்டசபை தொகுதி 30 வருஷமா ஏன் கண்ட்ரோல தான் இருக்குவே. அதை இப்ப 2ஆ பிரிச்சீங்கன்னா ஒரு தொகுதியில நான் நிப்பேன், இன்னொரு தொகுதியில என் மகன் பாண்டிச்சாமி நிப்பாவே. அது எப்படி பாண்டிச்சாமிக்கு சீட் கொடுக்க முடியும்? அவன் மேலதான் மர்டர் கேஸ் இருக்கு. ஆயமோட நீ சினிமால நடிச்ச கதை நாடு பூரா நாடுதடி. நீ கல்யாணம் பண்ணாம பிள்ளை பத்ததான் எல்லாத்தையும் தெரியுமடி. Shut your bloody mouth, you cultureless brute. அடேங்க கொஞ்சம் இருங்கப்பா, உட்காருங்க உட்காருங்க ஐயா. ஐயோ, இங்க பாருங்க ஐயா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிட்டு உண்மையை சொல்லி உங்களே ஷேம் பண்ணிக்கிறீங்களே. மரியாதை தெரியாத முட்டாள் இந்த ஆள். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். இங்க பாருயா, உங்க பையன் வந்து மர்டர் கேஸ்ல இருக்குன்னுள்ளது நிஜம்தான். மர்டர் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க கூடாதுன்னு பாலிசி. அதனால உங்க பையனுக்கு டிக்கெட் கிடையாது. நான் சொல்றது புரியுதுல்ல?
வணக்கம்மா. வணக்கம்ங்க. வணக்கங்க. ஐயோ குருவாயிரப்பா, என்ன காத்து கொள்ளனே, காத்து கொள்ளனே.